நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. ஐயோ அழாத ஐஷு, நீ எவ்வளவுதான் அழுதாலும் இங்க நடக்க போறது நடக்கதான் போகுது. எதுக்கு தேவையில்லாம அழுது என் மூடையும் ஸ்பாயில் பண்ற? சரி, நான் இன்னும் பேசிக்கிட்டே இருந்தா நீ அழுதுட்டே தான் இருப்ப. உன் புருஷன் சொல்ற மாதிரி ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? ஏய் கையடா பொறுக்கி. என்னடா நீ என்ன பண்ணாலும் உனக்கு பயந்துட்டு அமைதியா இருப்ப நினைச்சியா? என் புருஷன்லாம் வரணும்னு இல்ல, என் மேல கைய வச்ச நானே உன்னை கொன்றுவேன். என்னது கொல்லுவியா? எங்க கொல்றி பார்க்கலாம். என்னடா பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா? ஒரு பொண்ணுக்கு மானத்தை விட பெருசு எதுவுமே கிடையாதுடா. உன்னை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போனாலும் போவனே தவிர உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாதுடா. ஓ, உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா? இதெல்லாம் யாரு? உன் புருஷன் சொல்லி கொடுத்தானா? ஏய், உன் புருஷன், அவன் ஃப்ரெண்டு, அந்த கதிரு, அந்த ஏசி, இத்தனை பேராலேயே என்னை எதுவுமே பண்ண முடியல. இன்னும் உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். இதுல ஒன்னால எனக்கு என்னடி பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்னு என் மேல கைய வைடா, அப்ப தெரியும். வச்சிட்டேன், என்னடி பண்ணுவ? டேய் இப்ப பண்றி பார்க்கலாம். விடுறேன்டி. அதுக்கு முன்னாடி நான் சொல்றத நீ கேக்குறேன்னு சொல்லு, நான் விடுறேன். சத்தியமா நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா. நான் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நீ ரொம்ப நல்லா இருக்க. விட்டுறேன் ஷூ. அடுத்த 1/2 மணி நேரம் நான் சொன்னதெல்லாம் நீ கேட்டா உன் குழந்தைய விட்டுறேன். உன்னால எதுவும் பண்ண முடியாது. உன்னால மட்டும் இல்ல, இப்ப இங்க நடக்க போறத உன் புருஷனாலேயோ ஏன் அந்த சாமியாலேயோ கூட தடுக்க முடியாது. கெட்டவல அது பொலி பொலி போட நஞ்சிடுச்சே அவ தொட நடுங்க. திமுதிமு குதிரைகள் திருவி வர ஒரு வேட்டைகள் நடக்கிறதே. தரு தரு தருமத்தின் தலைவனிடம் உன் ஆட்டங்கள் முடிகிறதே. நீ செய்ய பாரு கேடா கேடா, மிருகத்தை அழிக்க பரானடா. டேய், யார் மேலட கைய வச்ச? இன்னைக்கு உன்னை வெட்டி புதைக்காம இங்கிருந்து போக மாட்டேன்டா. நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், நீங்க மாலை போட்டிருக்கீங்க. என்னமா பேசுற? மாலை போட்டிருந்தா இவன் பண்ற அயோக்கியத்தனத்தை பார்த்துட்டு சாமியே சரணம்னு போகணுமா? நேத்தே மலைக்கு போக வேண்டியவன் நேத்து போக முடியாம தடங்கள் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்னு இப்பதான் புரியுது. டேய், எப்படா உன் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கலான்னு பார்த்தா மட்டும் கரெக்டா வந்து நிக்கிற? வந்து நிப்பண்டா. டே நாயே, உன்ன மாதிரி அயோக்கியனையே அந்த கடவுள் எதுவும் பண்ணாம இவ்வளவு நாள் விட்டு வச்சிருக்காருன்னா என் நண்பன் நல்லவன்டா. அவனுக்கு ஒண்ணுன்னா என்ன வர வைக்க மாட்டாரா? நேத்து நான் கோயிலுக்கு போக முடியாம போனதே உன்னை சாவடிக்கிறதுக்குன்னு தான்டா நினைக்கிறேன். இன்னைக்கு உன்னை சாவடிச்சுட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த சாமி கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வாடா. ஐயோ, நீங்க கோயிலுக்கு போற நேரத்துல தேவையில்லாத பிரச்சனை வேண்டாண்ணே. அத பத்தி நீ கவலைப்படாதம்மா தங்கச்சி. காலையில கோயிலுக்கு போறதுக்காக தான் கிளம்புனேன். ஷமீர் ஊர்ல இல்ல, ரியா அழுதுட்டு இருப்பாளோ என்னமோ ஒரு பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா வந்த இடத்துல இந்த நாய் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கல. இவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவனையும் உங்களையும் நிம்மதியா இருக்கவே விட மாட்டான். என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவனை விட கோயிலுக்கு போறது எனக்கு முக்கியம் இல்ல. நீ குழந்தைய கூட்டிட்டு உள்ள போய் இவனை நான் பாத்துக்கிறேன். ரியாவை கூட்டிட்டு உள்ள போமா. டேய், நீ எப்பேற்பட்ட பொறுக்கின்னு எனக்கு தெரியும்டா. ஆனா என் நண்பனோட பொண்டாட்டி மேலேயே கை வைப்பியா? அவனை நிம்மதியாவே இருக்க விட மாட்டல. உன்னை சாவடிச்சாதான் அவன் நிம்மதியா இருப்பானா? அதையும் நான் பண்ண ரெடியா தாண்டா இருக்கேன். மாமா என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா? ஏதோ பெரிய பிரச்சனை பண்ணிருக்காருன்னு புரியுது. ஆனா தயவு செஞ்சு அவர் எதுவும் பண்ணிடாதீங்கன்னு. எனக்காக அவரை மன்னிச்சு விட்டுருங்க. காலையில போன்ல யார்கிட்டயோ டாக்டர் ஊர்ல இல்லன்னு சொல்லி என்னமோ பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்பவே என் மனசுக்கு ஒருவேளை ஐஷு கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாரோன்னு தோணுச்சு.
இவ்ளோ நேரம் இவரை காணோனதும் ஐஷு கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாரோன்னு பயந்து தான் இங்க வந்தேன். இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஐஷு கிட்ட பிரச்சனை பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்காருன்னு. பிரச்சனையா? இவன் என்ன பண்ணான்னு கேட்டா நீயே அவனை வெட்டி கொன்றுவ. அண்ணே, அவரை பத்தி எனக்கு தெரியும். கண்டிப்பா அவர் ஏதோ பெரிய பிரச்சனை தான் பண்ணிருப்பாரு. ஆனா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு. அவர் எதுவும் பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறம் அவரால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு. அதுக்கு நான் பொறுப்பு. மா, உனக்கு அவனை பத்தி சரியா தெரியல, அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்க. நீ எல்லாம் சொல்லி திருந்துறவன் கிடையாதவன். நான் சொல்லி அவர் திருந்த மாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஆனா அவர் இந்த ஊர்ல இருந்தாதானே உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை பண்ணுவாரு. இதுக்கப்புறம் அவர் இந்த ஊர்ல இருக்க மாட்டாரு. அவர் துபாய்க்கு போக முடியாம என் கூட இருக்கிற கோவத்துல தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் துபாய்க்கு போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் உங்க யாருக்குமே எந்த பிரச்சனையும் இருக்காது. இதுக்கப்புறம் அவர் இங்க இருக்க மாட்டாரு. நாளைக்கே அவர் கிளம்பி துபாய்க்கு போயிடுவாரு. அதுக்கப்புறம் அவரால் உங்க யாருக்குமே பிரச்சனை இருக்காதுன்னு இந்த ஒரு தடவை அவரை மன்னிச்சு விட்டுருங்க. டேய், இன்னைக்கும் அந்த பொண்ணாலதான் நீ தப்பிச்ச. இங்க பாருமா, இன்னைக்கு ஒன்னாலதான் நான் அவனை மன்னிச்சு விடுறேன். ஆனா இதுதான் அவனுக்கு கடைசி மன்னிப்பு. இதுக்கப்புறம் அவனால ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட நான் சும்மா இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் இல்லண்ணே, வராதுண்ணே. நாளையில இருந்து அவர் இந்த ஊர்லயே இருக்க மாட்டாரு. இந்த ஒரு முறை மன்னிச்சு விட்டுருங்கண்ணே. ஏ சைலுமா, நான் தான் சொன்னேன்ல உனக்கு gift கொடுக்கிறதுக்காக அவன் ஆகாசத்துல இருந்து கூட குதிச்சு வருவான்னு. எப்படி வந்து கொடுத்துட்டு போனான் பாத்தியா? சரி, அவன் எப்படியோ வந்து கொடுக்கட்டும். ஆனா இந்த giftக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே. ஏன் சைலுமா, இன்னைக்காவது இதுல திங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? நேத்து மாதிரி சிகரெட் முட்டாயா இருந்தா கூட பரவாயில்லதான். ஏ சைலுமா. எந்தடி ரேஷு? என்ன giftக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டா நீ பாட்டுக்கு கனவு கண்டிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. சரி, என்ன இருக்குன்னு திறந்தே பாத்துருவோம். சீக்கிரமா தர. அடச்சி விசில். அது சரி, இந்த கஞ்ச பிசாரி கிட்ட பெருசா எதிர்பார்த்தது ஏன் தப்புதான். அத கூடிங்க. ஏ சைலுமா, 2 ரூபாய் பென்சில், 1 ரூபாய் சிகரெட் முட்டாயி, இந்த 5 ரூபாய் விசில், இத தவிர நீ பெருசா எதுவுமே அந்த டைரியில எழுதலையா? இதுல வேற நேத்து என்ன சொன்ன? அந்த டைரியில இருக்கிறது எல்லாத்தையும் அவனால தேடி கண்டுபிடிச்சு எனக்கு கொடுக்க முடியாது, அவன் தோத்து போயிடுவான்னு வேற சொன்னேன். இந்த மாதிரி நீ 5 ரூபாய் 10 ரூபாய் பொருளெல்லாம் எழுதிருந்தனா அவன் தோத்து போக மாட்டான். நீ தான் அவன் கிட்ட தோத்து போவ. எடி ரேஷு, இதெல்லாம் நான் சின்ன வயசுல எழுதுனது. அப்ப பின்ன பென்சிலும் பின்ன விசில் இதಕ್ಕೆ ஆசைப்படாத. பின்ன பெருசா வேற எந்த ஆசைப்படுவா? சரி, நீ பெருசானதுக்கு அப்புறம் எதையாவது மிஸ் பண்ணேன்னு எழுதிருப்பல்ல, அதுலயாவது ஏதாவது பெரிய விஷயங்கள் எழுதிருக்கியான்னு நானும் பாக்குறேன். கடைசியில இந்த 5 ரூபாய் விசில கொடுக்கறதுக்கு தான் அவன் பாத்தி ராத்திரியில செவரேறி குதிச்சு வந்தானா? சரி, எது எப்படியோ இந்த விசில பாக்கும்போது சின்ன வயசு ஞாபகம் வருது. ஏ ரேஷு, என்ன செய்யமா? சின்ன வயசுல இந்த விசில எவ்வளவு ஊதிருக்கு தெரியுமா? ஒரே ஒரு தடவை ஊதிட்டு கொடுத்துறேன். ஏ வேண்டாம் வேண்டாம், அதிங்கப்பா. என்ன செய்யமா? ஒரே ஒரு தடவை ஊதிட்டு கொடுக்கறேன்னு தான சொன்னேன். ஒண்ணும் வேண்டாம், நீ ஒண்ணும் ஊதண்டா. ஏன் செய்யமா? அது எனக்கு அவனே இஷ்டம் இல்ல, அவன் கொடுத்த கிஃப்ட் இஷ்டம் இல்ல. அத நீ ஊதுறது எனக்கு அதை விட இஷ்டம் இல்ல. உனக்கு இஷ்டம் இல்லனா நீ ஊதாத, நான் தான ஊத போறேன். ஐயோ, ஞான் ஊதியாலந்து நீ ஊதியாலந்து ஆறு ஊதாது எனக்கு இஷ்டம் இல்ல. சரி, அப்ப இஷ்டம் இல்லனா தூக்கி வெளியே வீசு. வீசதான் போறேன், நான் வீசிக்கிறேன். அப்புறம் சாப்பாடு ரெடியா இருக்கா என்னன்னு தெரியல. நமக்கு வேகம் கழிச்சிட்டு காலேஜுக்கு போனோம்ல, நீ போய் சாப்பாடு ரெடியா இருக்கா பாத்துட்டு வா போ. அச்சோ, ஆமல்ல, லேட்டா போனா கரிஞ்ச பொரிய கொடுத்துருவாங்க. நான் போய் பாத்துட்டு வரேன் இரு. எடா ஃப்ராடே, இப்போ என்ன விட போறியா இல்லையா? ஹே மின்னல், நான் உன்னை விட்டு 5 நிமிஷம் ஆகுது. நான்லாம் உன்னை விட்டுட்டேன், நீ தான் என்னை விடாம புடிச்சு நிக்கிற. அடிச்சி, ஞானம் தினம் நின்னு பிடிச்சு நிக்கிற. அது உனக்கு என்ன பிடிச்சிருக்கு மின்னல், அதனாலதான் நான் விட்டதுக்கு அப்புறமும் நீ என்ன பிடிச்சு நிக்கிற. ஐயடா, நின்னு பிடிச்சிட்டனும் பாறேன்டா. அப்ப ஏன் பிடிச்சு நின்ன? அது ஏதோ அறியாத பிடிச்சு நின்னோ. சரி, நீ gift தர வேண்டிட்டல வந்த. gift தான் தந்துட்டியே, நீ போ. என்ன மின்னல் அதுக்குள்ள போங்கற? இன்னும் கொஞ்ச நேரம். எடேடா, ஓவரைட் செய்யல. ஒண்ணுமே செய்யலையே. டேய். சரி சரி, நான் போறேன். ஆனா இன்னைக்கு gift ரொம்ப ஸ்பெஷல். அந்த gift வேற யார்கிட்டயும் கொடுத்துறாத.
എന്ത് അങ്ങനെ എന്താ സ്പെഷ്യലായ ഗിഫ്റ്റ്? அத நீயே பிரிச்சு பாரு. அத பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு புரியும் நான் ஏன் யார்கிட்டயும் கொடுக்க வேண்டாம்னு சொல்றேன்னு. അങ്ങനെ എന്താ? എനിക്കൊന്നും മനസ്സിലായില്ല. அது அந்த gift ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் வாங்கினேன். அதனால அந்த gift நீ ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு மனசிலாவும். ஓகே? ശരി, അത് അപ്പ എനിക്ക് മനസ്സിലാവട്ടെ. ഇപ്പോ നീ முதல்ல ഇങ്ങിരുന്ന് പോ. சரி, ஓகே ஓகே, நான் போறேன். நாளைக்கு பார்க்கலாம். நீ போய் தூங்கு. என்னால தான் இன்னைக்கு தூங்க முடியுமான்னு தெரியல. இவர் அழாதடா, கால் வலிக்குதா, சரியாயிடும். யூரியா, அப்பா கிட்ட எல்லாம் இது சொல்லக்கூடாது, சரியா? யூரியா, அப்பா கிட்ட சொல்லக்கூடாது. அம்மா சொல்றத கேட்கணும். அந்த அங்கிள் வந்தது, உன்னை கீழே தள்ளி விட்டது, காலை மிதிச்சது, அம்மா கிட்ட பிரச்சனை பண்ணது எதையுமே அப்பா கிட்ட சொல்லக்கூடாது. யூரியா, அதுக்கு தான் சொல்றேன். அப்பா கிட்ட நீ இதெல்லாம் சொன்னா அப்பா அந்த அங்கிள் அடிச்சிருவாரு. அதுக்காக தான் சொல்றேன். வேண்டாம், நீ அப்பா கிட்ட எதையுமே சொல்லக்கூடாது. யூரியா, அந்த அங்கிள் பேட் அங்கிள் தான். ஆனா உன் அப்பா கோவப்பட்டு அவர் அடிக்க போனா அப்புறம் உன் அப்பாவுக்கு தான் பிரச்சனை வரும். அதுக்காக தான் சொல்றேன். வேணா ரியா, அப்பா கிட்ட எதையுமே சொல்லாத. ஐயோ, உனக்கு இப்படி புரிய வைப்பேன்னு தெரியல. ரியா, இங்க பாரு. அப்பா கிட்ட நீ சொன்னா அப்பா போய் அந்த அங்கிள் அடிப்பாரு. அப்புறம் அந்த அங்கிளும் அப்பாவை அடிச்சிருவாரு. அப்புறம் அப்பாவுக்கும் வலிக்கும்ல. ஆமா ரியா, அந்த அங்கிள் அப்பாவை அடிச்சிருவாரு. அப்புறம் உனக்கு எப்படி கால் வலிச்சுது, அந்த மாதிரி அப்பாவுக்கும் வலிக்கும்ல. அதுக்கு தான் சொல்றேன். அப்பா வந்தா இது எதையுமே நீ அப்பா கிட்ட சொல்லக்கூடாது, சரியா? யூரியா, உங்க அப்பா தான் ஃபோன் பண்றாரு. அழாம இரு, இது எதுவுமே அப்பாக்கு தெரியக்கூடாது. ஐஷு டார்லிங், என்னடி பண்ற? ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் இருக்கேன். ஓகே ஐஷுமா, ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஒரே ஒரு நாள் அப்சர்வேஷன் பண்ணிட்டு நாளைக்கு நைட்டே கிளம்பி ஊருக்கு வந்துருவேன். சரிங்க. ஐஷு, வாய்ஸ் எல்லாம் என்னமோ மாதிரி இருக்கு, என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க, நல்லா தான் இருக்கேன். இல்லையே, நீ நல்லா இருக்க மாதிரி தெரியலையே. சவுண்ட் எல்லாம் என்னமோ மாதிரி இருக்கு, என்னாச்சுன்னு சொல்லு ஐஷு. ஐயோ இல்லைங்க, நல்லா தான் இருக்கேன். ரியா, அழாத. ஐஷு, என்னாச்சு? ரியா ஏன் அழறா? ரியாட்ட போன கொடு. ரியா சும்மா எங்க, ஒன்றும் இல்லைங்க, நல்லா தான் இருக்கேன். ரியா, நேற்று நீங்க பேசினதுல இருந்து அப்பா எப்ப வருவாருன்னு கேட்டு கேட்டு அழுதுட்டே இருக்கா, வேற ஒன்றும் இல்லை. சரி, அவட்ட போன கொடு. இல்லைங்க, வேண்டாம். நேற்று நீங்க பேசுற வரைக்கும் நல்லா தான் இருந்தா. நீங்க பேசினதுக்கு அப்புறம் தான் அதிகமா உங்க ஞாபகம் வந்து அழுதுட்டே இருக்கா. இப்ப திரும்பவும் பேசினா திரும்பவும் அப்பா வேணும்னு அழுதுட்டே இருப்பா. நீங்க நாளைக்கு நைட்டு வர்ற வரைக்கும் என்னால சமாளிக்க முடியாது. அதனால அவட்ட பேச வேணாங்க. சரி, அவ எழுதிருக்கட்டும். நீ ஏன் ஒரு மாதிரி பேசுற? என்னாச்சு? ஐயோ, எனக்கு ஒன்றும் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். இவ காலையில இருந்து அப்பா அப்பான்னு அழுதுட்டே இருந்தா. அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி தலைவலி, வேற ஒன்றும் இல்லைங்க. ஐயோ சாரி ஐஷுமா, எல்லாம் என்னாலதான். நான் உங்களை தனியா விட்டுட்டு வந்திருக்க கூடாது. கூட்டிட்டு வந்து இங்க வீட்லயாவது விட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா வாப்பா இருக்கும்போது ரியாவாவது கொஞ்சம் அவர்கிட்ட அமைதியா இருந்திருப்பா. உனக்காவது கொஞ்சம் டென்ஷன் இல்லாம இருந்திருக்கும். சரி, அவ அப்பா அப்பான்னு ரொம்ப அழுதுட்டே இருக்கான்னா நான் வேணும் இன்னைக்கு நைட்டே கிளம்பி வர முடியுமான்னு பாக்குறேன் ஐஷு. இல்லைங்க, நீங்க எங்களுக்காகலாம் அப்படி உடனே அவசரமா வரணும்னெல்லாம் இல்லை. நீங்க அங்க பேஷண்ட்டை பாருங்க, அவங்க உங்களை நம்பி தான் இருக்காங்க. நீங்க அங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு நாளைக்கு நைட்டு வந்தாலும் போதும், நான் பாத்துக்கிறேங்க.
நீ பேசுறத கேட்டாலே எனக்கு என்னமோ மாதிரி இருக்குடி. நாளைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிருவல்ல? ஐயோ ஏங்க, நான் நல்லா தான் பேசுறேன். நீங்க தான் ஒரு நாள் என்னை விட்டு போய் என் கூட பேசாம இருக்கவும் என் வாய்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேற மாதிரி கேக்குதா? நீங்க வாங்க, உங்களை வச்சுக்கிறேன். ஏ லூசு, நீ என்னமோ மாதிரி பேசிட்டு எனக்கு வேற மாதிரி கேக்குதுங்கறியா? நீ என்னடி என்ன வச்சுக்கிறது? 2 நாளைக்கு சேர்த்து நான் உனக்கு வச்சிருக்கேன், வந்து கொடுக்குறேன். நீங்க முதல்ல வாங்க, அப்புறம் பாத்துக்கலாம். வரேன். ஐஷுமா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. நீ போனை எடுத்ததும் பேசுனியே, ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன்டி. எதுக்குங்க, நாங்க நல்லா தான் இருக்கோம். நீங்க எங்க வேலையை பாருங்க. நீங்க வேலையை முடிச்சிட்டு நாளைக்கு சீக்கிரமா கிளம்பி வாங்க. சீக்கிரமா வந்துருவேன். சரிடா, அப்ப நான் போனை வச்சிடுறேன். ரியாவை பாத்துக்க. சரிங்க. ரியா, சாரிடா. நீ தெரியாம அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவியோன்னு தான் நான் உன்கிட்ட போன் தரல. சாரி ரியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ரியா பாப்பா, உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.